Hello guys, welcome to Studio Note 7. இன்னைக்கு நம்ம டிஜிட்டலா ஒரு மண்டாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா autodesk sketchbook. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க தீமை டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு ரஃப் ஐடியா வச்சுக்கோங்க அந்த மண்டாலா வந்து எப்படி டர்ன் ஆக போகுது அப்படின்னு. ஸோ மண்டாலானாலே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறது ஒரு மோனோக்ரோம் மண்டாலா. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ரைட்ல தெரியிற பேனல்ல தெரியிற லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இன்னைக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல உங்களுக்கு தெரியும் டூல்ஸ் தெரியுது. ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறேன்னா, பென்சில், டிப் பென் அண்ட் வாட்டர் கலர் ப்ரஷ். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல ஒரு மண்டாலா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே தெரியிற பேனல்ல உங்களுக்கு அந்த செக்ஷன் டிவைடர் இருக்கும். நீங்க இப்போ பேசிக்கா பிகினரா இருந்தீங்கன்னா 16 செக்ஷன்ஸ் டிவைடருக்கு போய்க்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து உங்க மண்டாலா வந்து பெருசா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்க மண்டாலா வந்து அவ்வளோ இன்ட்ரிகேட்டா இருக்காது, பட் ஆனாலுமே பெருசா நல்லா வரும். ஸோ டிஜிட்டல் மண்டாலா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மண்டாலாவை வந்து மேனுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்துட்டு திக்காமல் வந்து அந்த மண்டாலாவை உங்களால் வரைய முடியும். ஏன்னா பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. இன்றைக்கி நான் சென்டாங்கிள் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கர்வ்ஸ், லைன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி நான் நிறைய பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அந்த சென்டாங்கிள் பேட்டர்ன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னோட தீம் படி நான் சென்டரில் எதுவுமே பண்ணாமல் ஒரு எம்டி சர்க்கிள் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ அதில் நான் இன்றைக்கி எழுத போகிறேன். நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணலாம், இல்லை நீங்கள் எழுதலாம், இல்லை வரையலாம், என்ன வேணால் உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப டிஃபைன்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற அந்த ஷேப்ஸ் டூலில் சர்க்கிள் செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வந்துட்டு டிஃபைன்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இரேசர் டூலை விட நீங்கள் அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அது அன்டூ ஆயிரும். நீங்கள் இரேசர் டூல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்னா வேறு ஏதாச்சும் அழிச்சிடுவீங்க. அதுக்கு நீங்கள் அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டூலில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். லைக் நீங்கள் உங்களுக்கு டார்க்கான லைன்ஸ் வேணுங்கிறப்போ அந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். சில இடத்துல உங்களுக்கு தின்னான லைன்ஸ் தேவைப்படும். ஸோ தட் நீங்கள் அந்த தின்னான லைன்ஸ்க்கு அப்போ பென்னோட டிப்பை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மாற்றி பண்ணாதான் அந்த மண்டாலா வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு எம்போஸ்டாக வரும். ஸோ உங்களுக்கு எம்போஸ்டான மண்டாலா வேணும்னா நீங்கள் லைன் டைப்பை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ மண்டாலா மீன்ஸ் சர்க்கிள் இஸ் இன்ஃபைனைட் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தெரப்பி. மண்டாலா இஸ் அ தெரப்பி. இட் இஸ் அ தெரப்பி ஃபார் யுவர் இன்னர் சோல். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு மண்டாலா க்ரியேட் பண்ணிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை ஃபீச்சர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எழுதுறதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் பர்ஃபெக்டாக எழுதலை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தின்னான லைனில் எழுதுகிறேன், அதுக்கப்புறமா அதை திக் பண்ணுறேன். இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி எழுத தோணுதோ அதை எழுதலாம். மோர் ஆஃப் ஃபங்கியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா பேட்டர்ன்ஸ் இருக்கும்போது நீங்கள் டிஃபைன்டாக எழுதுனீங்கன்னா அது அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் அந்த சர்க்கிளில் ஃபிட் ஆகிற மாதிரி எம்போஸ்டாக எழுதுகிறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச blank ஒயிட் ஸ்பேசஸில் நான் அந்த பென்சில் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும். ஸோ அந்த மண்டலா வந்து ஃபுல்லாக பிளாங்காக இல்லாமல் அங்கங்கே அந்த கிரே டோன் வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய மண்டலா ஆர்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் ஆர்ட் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். So hope you guys enjoyed as much as I enjoyed creating this for you. உங்களுக்கு இந்த மண்டலா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள் to Studio 07. உங்களுடைய சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். ஸ்கெட்ச்அப், ஃபோட்டோஷாப், ட்வின் மோஷன்னு நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ எஸ் அதை மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.